இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மறைவான மன்னா இந்த நிகழ்ச்சிக்கு நேராய் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 6வது வசனம். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடினால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான், புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். அன்பானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சில நேரங்கள்ல சடங்காச்சாரம் முக்கியமா அல்லது நம்முடைய உள்ளத்தின் நோக்கம் முக்கியமா என்கிற கேள்விகள் பல நேரங்கள்ல எழுகிறது. பவுல் ரோம எழுதும்போது விசுவாசத்தில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் விசுவாசத்தில் பலவீனமானவர்களுக்குமாக இடையில் இருந்த ஒரு கருத்து வேறுபாடை விளக்கி அருமையான அந்த வசனத்தை எழுதுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, இந்த நாள்ல உலகம் எங்கும் பல இடங்கள்ல இந்த சம்புறும்படி பெசக வியாழக்கிழமை, சாம்பல் புதன், குட் ஃப்ரைடே, அதே போல உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த 50 நாட்களையும் ஒவ்வொரு பாணியிலே விசேஷித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். அதிலேயும் ஒரு சிலர் எதற்காக விசேஷித்துக் கொள்ள வேண்டும்? எனக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார், எனக்காக தான் அவர் மரித்தார், எனக்காக தான் அவர் உயிர் தெழுந்தார். ஏன் நான் இந்த 50 நாட்கள் மட்டும் அதிலே இந்த விசேஷமான இந்த நம்ம கடந்த நாட்களை தியானித்தது போல குட் ஃப்ரைடேயும் ஈஸ்டரையும் மாத்திரம் நான் ஏன் விசேஷிக்க வேண்டும்? இது எல்லாமே எனக்கு ஒரே மாதிரி தான் அப்படின்னும் அநேகர் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இதை டைரக்டா சொல்றதை விட நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளான ஒரு ஸ்டோரியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு தோட்ட வேலை பார்ப்பவர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவன் காலை தோறும் அங்க இருக்கிற செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவான். அவன் நினைத்தான், இந்த காலை வேளையில தண்ணீர் ஊற்றுவதனால இந்த செடிகளுக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கும், இந்த செடிகள் அதிக பூக்களை கொடுக்கும், ராஜா இதுல பிரியப்படுவார் என்று நினைத்தான். அதே போல இன்னொரு தோட்டக்காரன் நினைத்தான், மாலை நேரத்துல வெயிலெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா இந்த செடிக்கு தண்ணி ஊத்தும் பொழுது நம்முடைய ராஜா இதுல பிரியப்படுவா, இந்த செடி அதிக பூக்களை கொடுக்கும் என்று அவன் நினைத்து மகிழ்ச்சியோடு மாலை தோறும் அந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி வந்தான். ஒரு நாள் இவர்கள் இருவருக்கு இடையிலையும் பிரச்சனை வந்தது. இல்ல, காலையில ஊத்துறதுதான் ராஜாக்கு பிரியம், இன்னொருவர் சொன்னாரு மாலையில ஊத்துறதுதான் ராஜாக்கு பிரியம் அப்படின்னு சொல்லி இருவருக்கு இடையில பிரச்சனை வந்தது. அப்பொழுது இந்த செய்தி ராஜாவினுடைய காதுக்கு போன உடனே அந்த ராஜா வந்து இருவரையும் அழைத்து, நீங்கள் செய்த காரியம் என்னுடைய காதுக்கு வந்தது. இந்த தோட்டத்தை எதற்காக பராமரித்தீர்கள்? காலையில ஊற்றுகிறவராய் இருந்தாலும் சரி, மாலையில தண்ணீர் ஊற்றுகிறவராய் இருந்தாலும் சரி, இந்த செடியை, இதில் வளருகிற பூக்களை எனக்காக தானே பராமரித்தீர்கள். அது என் மீது நீங்கள் வைத்திருக்கிற அன்பை காட்டுகிறது. அதனால இருவருக்கும் எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்லி ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டாராம். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இப்படித்தான் நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறோம். ஈஸ்டர் என்றோ, குட் ஃப்ரைடே என்றோ, கிறிஸ்துமஸ் என்றோ, நியூ இயர் என்றோ, இப்படி பல நாட்களை கிறிஸ்தவர்கள் விசேஷித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனங்களே, நாம் விசேஷித்துக் கொள்ளுகிற இந்த நாள்ல தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமா அல்லது உலக பிரகாரமான சந்தோஷத்துக்குள்ள நாம் இருக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று அதை விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்கள் எல்லா நாளை போலையும் தான், கர்த்தர் தான் இந்த நாளையும் உண்டாக்கினார். இது பெரிய வித்தியாசம் இல்லை. நான் எல்லா நாளிலையுமே என் தேவனை நான் ஆராதிப்பேன், நான் எல்லா நாளிலையுமே கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்வேன் என்று எல்லாம் ஒரு விசேஷித்து கொள்ளுகிறவனும் விசேஷித்து கொள்ளாதவனும் அந்த காரியங்களை கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்யும் பொழுது ரெண்டுமே தவறில்லை. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனை பார்த்து துரோகி என்றோ, நன்றி கட்டவன் என்றோ அப்படியெல்லாம் குற்றப்படுத்தாதபடி, அதே போல நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவன் இந்த விசேஷித்துக் கொள்ளுகிறவனை பார்த்து நீ ஒரு பண்டிகை கிறிஸ்தவன் என்றும், அல்ல நீ ஒரு பண்டிகைக்காக கடவுளை தேடுகிறவன் என்றும் பழி சொல்லாதபடி, ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தாதபடி நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவனும் கொள்ளாதவனும் அதை என்ன நோக்கத்திற்காக நாம் செய்கிறோம் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சந்திர நட்சத்திரங்களையும் வைத்துதான் இந்த காலம் நேரம் குறிப்பிடப்படுகிறது. பிரியமானவர்களே, அந்த சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கின கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோமா? எல்லா நாட்களா இருந்தாலும், குறிப்பிட்ட நாளா இருந்தாலும் சரி, வாரம் முழுவதும் நம் தேவனை ஆராதிக்கிறோமா? அல்ல அந்த ஓய்வு நாளாவது கர்த்தருக்கு நாம் உண்மையா இருக்கிறோமா என்பதை மாத்திரம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பார்க்கிறான் தேவனோ உள்ளத்தின் ஆழங்களை அவர் ஆராய்ந்து அறிகிறவர். அதனால நம்முடைய நாட்களோ
நம்முடைய காலங்களோ அவருக்கு முக்கியம் அல்ல. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும், நாம் வாழ்கிற இந்த ஒவ்வொரு நாட்களும் நாம் கர்த்தருக்காக அதை பிரயோஜனப்படுத்துகிறோமா, அல்ல மனுஷனுக்காக, உலகத்திற்காக நாம் கர்த்தருடைய பெயரை சொல்லி இந்த பண்டிகைகளை ஆசரிக்கிறோமா என்பதை மட்டும் சற்று சிந்தித்து பாருங்கள். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், கொலோசியர் 2வது அதிகாரம் 16, 17வது வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஓய்வு நாளை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவ சொன்னமே, வேதம் சொல்லுகிறது, வரப்போகிற நாட்களுக்கு, கிறிஸ்துவோடு நாம் வாழ்கிற நாட்களுக்கு ஒரு நிழலாகத்தான் இந்த ஓய்வு நாள் இருக்கிறது. அதனால இந்த நாளை குறித்து யாரும் குற்றப்படுத்தாதபடி நம்மை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலே 31வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நம்முடைய நாட்டிலே நாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். அது தேவநாம மகிமைக்காக இருந்தால் மாத்திரம் போதும். அது விசேஷித்து கொண்டாலும் எல்லா நாளும் சமந்தான் அப்படின்னு நினைத்தாலும் ரெண்டிலையுமே தேவநாம படும்படியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய காலண்டரை பார்க்கவில்லை, நம்முடைய நாட்களை பார்க்கவில்லை, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயத்திலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா, கர்த்தர் அந்த இருதயத்திலே வாசம் பண்ணுகிறாரா என்பதை மாத்திரம்தான் பார்க்கிறார். அது ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு செகண்டா இருந்தாலும் சரி, நாட்களை விசேஷித்து கொண்டாலும் ஒவ்வொரு வினா இருதயத்தை தான் அவர் பார்க்கிறார். நம்முடைய சுதந்திரம் மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. நம்முடைய பக்தி மற்றவர்கள் நம்ம கேள்வி கேட்பது போல இருக்கக்கூடாது. நாம் எல்லாருமே ஒன்றா இருக்கிறோம். இந்த வார்த்தைகள்னால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, அப்பா, அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன். உங்களுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் ஆண்டவரே கர்த்தாவே தியானித்துக் கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே ஆவியானவரே ஒவ்வொரு நாளையும் விசேஷித்துக் கொள்ளுகிற ஒரு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாட்களை உண்டாக்கினவரை குறித்து ஆண்டவரே அப்பா விசேஷித்துக் கொள்ளவும், அப்பா உண்டாக்கினவருக்காக உண்மையா இருக்கவும் ஆண்டவரே எல்லா நாளிலையும் எல்லா நேரத்திலையும் உம்முடைய நாமத்தை அப்பா இவர்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாகவும் கர்த்தாவே அவர்களை கர்த்தர் மாற்றுவீராக. அப்பா, நாங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள்ள ஒன்றா இருக்கிறோம் என்கிற எண்ணத்தை கொடுத்து ஒருவர் குற்றப்படுத்தாதபடி ஆண்டவரே நாம் எல்லாரும் ஒரே சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆண்டவரே அந்த பரலோக ஐக்கியத்தை இந்த பூமியிலே ஆண்டவரே அனுபவிக்க, நிழலா இருக்கிற அந்த ஐக்கியத்தை ஆண்டவரே நாங்கள் ஒத்துழைத்து அனுபவிக்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, கிருபையாய் நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. For prayer support, please contact these numbers.